إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله المولان العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடற்றமும் எங்கள் உயிரில் மேலான எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உத்தம தோழர்கள் சஹாபாக்கள், அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள், அன்னாரின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், அஹ்லுல் பைத்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அவருடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவிலார்களோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்கும்படி தடுத்துள்ளார்களோ அவைகளை விட்டு முட்டு முழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் ஏற்றிருக்கக்கூடிய ரப்பு ரப்பு அவன் பல சிஃபாத்துக்களை, பல தன்மைகளை கொண்டவன். அவன் ஹாலிக், அவன் ராசிக், அவன் மாலிக், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் ஜப்பார், அவன் கஹார், அவன் முத்தகப்பீர், அவன் முசவ்விர். கண்ணியமானவர்களை, இப்படி பல சிஃபாத்துக்கள், பல தன்மைகளை கொண்ட ரப்பு தான் என் ரப்பு. அல்லாஹ் இருக்கக்கூடிய சிஃபாத்துக்கள், அல்லாஹ் இருக்கக்கூடிய தன்மைகள்ல சில தன்மைகள் இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் குறிப்பானது. அந்த தன்மைகள் அடியான் தன்னிட்ட எடுத்துக் கொள்வது அல்லாஹ் விரும்ப மாட்டான், வெறுக்கிறான். உதாரணத்துக்கு, அவன் முத்தகப்பீர், பெருமைக்குரியவன். அடியார்கள் பெருமையோட வாழ்வத, பெருமை அடிக்கிற அல்லாஹ் வெறுக்கிறான். அவன் ஜப்பார், அவன் கஹார், அவன் அடக்கி ஆளக்கூடியவன். அடியார்கள் ஜபருடைய தன்மைய, மக்களை அடக்கி வாழ்வத, மக்களை மட்டுப்படுத்துவது, இதெல்லாம் வெறுக்கிறான். அல்லாஹ் முசவ்விர், அவன் உருவமடையக்கூடியவன், உருவக்கூடியவன், படைக்கக்கூடியவன் அவன் தான். அடியார்கள்ட்ட தஸ்வீருடைய தன்மை, உருவங்கள் அமைக்கிறது, படங்களை எடுக்கிற அல்லாஹ் வெறுக்கிறான். சில தன்மைகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ் அடியார்ல வாரது வெறுக்கிறான். இன்னும் சில தன்மைகள் பண்புகள் இருக்குது, அல்லாஹ் இருக்கக்கூடிய பண்புகள். அந்த பண்புகள்ல விதத்தில் வித்தியாசம் இருந்தாலும் அடிப்படையில் ஒன்றாகக்கூடிய தன்மைகள், அந்த தன்மைகள் அடியார்க்கு வாரது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அவன் ரஹ்மான், ரஹீம், இரக்கம் உள்ளவன். அடியார்களும் அடியார்களோடு இரக்கமா நடந்து கொள்ள அல்லாஹ் விரும்புகிறான். அவன் சபூர், அவன் பொறுமையாளன். அடியார்களும் பொறுமையோட வாழத்து விரும்புகிறான். அல்லாஹ் ஷகூர், அவன் சுக்ருடைய தன்மை இருக்குது. அடியார்களும் அல்லாஹ்வுக்கு நன்றியோட வாழுத விரும்புகிறான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரம் என்றால், அல்லாஹ் இருக்கக்கூடிய தன்மைகள் அல்லாஹ் என்னது அடியாட்ட வரணும்னு விரும்புகிறானோ அந்த தன்மைகள் ஒரு அடியாட்ட வரலாமா என்ற கேள்விக்கு அல்லாஹ் பதிலாக உருவாக்கினவர் தான் என்னோட தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியான்ட்ட என்ன தன்மைகள்லாம் வரும் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். அந்த அனைத்து தன்மைகளும் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தன்மைகளும் கூட்ட தன்மைகள் இருந்தது. அந்த எல்லா பண்புகள்ல, எல்லா சிபாத்துக்கள்லையும் முக்கியமான ஒரு பண்பு, ஒரு தன்மை தான் அவன்கிட்ட இரக்கத்தன்மை, ரஹ்மத் சிபத். அடியார்களோட, உம்மத்தோட, சமூகத்தோடு இருந்த பாசம். அந்த அல்லாஹ் தஆலா தனக்கு சொந்தமான 2 பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் கூட்டினான்.
லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனைத்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரഊஃப் ரஹீம் என்றது அல்லாஹ்வுடைய பேரு, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான பேரு. இந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமான பேரை அல்லாஹ் தஆலா தன்னுடைய சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பாவிச்சிருக்கிறான். கண்ணியமானவர்கள், யாருக்கும் பாவிக்க முடியாது, அல்லாஹ் பாவிக்கவும் இல்லை. அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு பண்பு தான் இரக்கம் என்ற தன்மை. இரக்கம் என்று வரும்போது இரக்கம் பல வகை இருக்குது, வித்தியாசம் இருக்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இறக்க வித்தியாசம், ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு இறக்க வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியார்களோட உம்மத்தோட இந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் என்பதை அந்த ஆயத்துடைய முன்னால் உள்ள பகுதி விளங்கப்படுத்து. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனைத்தும். எங்களை பார்த்தா சொல்லிட்டான், உங்களோட ரசூல் வந்துக்கிறாங்க. அவர் எப்படியாப்பட்டா, நீங்க உலகத்துல கஷ்டப்படுவது, நீங்க உலகத்துல கஷ்டப்படக்கூடிய இந்த துன்பங்கள் இன்னல்கள் இவைகளை பார்த்து அவர் பொறுமையா இருக்க மாட்டார். அவருக்கு கஷ்டமாயிருக்கும், அவருக்கு பாரமாயிருக்கும், சதி அவர் தாங்க மாட்டாரு. நீங்க உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ விரும்பப்பட மாட்டாரு. உலகத்திலேயே நிம்மதியாக சந்தோஷமாக கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழும் எதிர்பார்க்கக்கூடியவர். இரண்டாவது ஹரீஸுன் அலைக்கும், நீங்க எல்லாம் ஈமான் ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈமான் தீனுடைய பிரகாரம் வாழ்ந்து நாளை சுவர்க்கத்துல சுவர்க்கத்தை அடையோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பேராக வருகிறது. தீனும் சீராகணும், ஆகிராவும் சீராகி சமூகம் நல்லாக வாழவும் என்று பாசத்தோட சமூகப்பட்டுள்ள ஒரு இரக்கம் தான் நபிக்கு இருந்த இரக்கம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த முக்கியமான ஒரு பண்பு தான் சமூகத்தின் மீது இருந்த பாசம், சமூக பற்று, சமூக சேவை மனப்பாங்கு, சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்துதல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா ஆக முன்னால, அல்லாஹ் அவர் நபியாக ஆக்குவதற்கு முன்னாலே சிறு பிராயத்தில் இருந்த ஒரு பண்பு தான் சமூக சேவை என்ற தன்மை, சமூகத்துக்காக சேவை செய்யக்கூடிய பண்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக முன்னால ஒரு இருந்த பழக்கம் தான், அவங்க அந்த காலத்துல செல்லப்பட்ட சில இபாதத்துக்களை செஞ்சு வந்தாங்க. அதுல விசேஷமா ஹிரா குகை போவாங்க, ஹிரா சொல்லுவாங்க, ஹிரா குகை போவாங்க, தெரிஞ்சு சம்பவம் தான். ஹிரா குகை போயிட்டு அங்க இபாதத்துக்கு செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகை போயிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு படைப்பு வருது, மனிதன் எல்லாம் யாரோ வித்தியாசமான ஒரு படைப்பு வந்து சொல்லிட்டாங்க, ஏற்கிறான் ஓதுங்க சொன்னா ஓத தெரியா பல தடவை சொல்லாங்க. அதுக்கு நான் கெட்டி அணைச்சி அந்த சம்பவம் நின்று போகுது. என்ன வரலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியா, நான் இது ஜிப்ரீல் தான், நான் நபியா போறேன் தெரியா. இந்த காட்சி நடந்த அப்படின்னா, அந்த நிகழ்வு நடந்த அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயம் அவங்களுடைய உள்ளங்க நடுங்கி கொண்டு அது தன்னை கதிஜா நாயகர்கள் அங்க வந்து சொன்னாங்க, என்னை போடுங்க சொன்னாங்க. அன்னை கதிஜா நாயகர்கள் அவங்க போர்த்துட்டு அமைதியான பின்னால செய்தியை கேட்டாங்க, என்ன நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் ஹஷீது அலா நஃப்ஸி, என்ன மீது நான் பயப்பட்டு எனக்கு ஏதோ ஏற்பட போகுது, ஏதோ ஜின்னோ பேயோ பார்த்து செல்லுதா இருந்தால் ஏதோ பேயோ பிசாசை பிடிக்க போகுது, எனக்கு ஏதோ பயம் ஆயிக்குது, என்ன நடக்க போகுது, ஏதோ ஒரு தீங்கு நடக்க போகுது. அன்னை கதிஜா ரலியல்லாஹு அவங்க அப்படியே அவசரம் போவோம், ஓடி பார்ப்போம், எல்லாரும் மறந்து போகணும்னு சொல்லல. பயந்தவங்க இன்னும் பயமுறுத்தக்கூடாது, பயந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை கதிஜா நாயகர்கள் ஆறுதல் சொன்னாங்க, ஒன்றுக்கும் பயப்படுவானு, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ் அவரை வீணாக்க மாட்டான். ஏன் நீங்க நபியா போறீங்க, இப்படி காரி ஹிரால இபாதத் செய்றீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தையோ அல்லது நுபுவத்தையோ சொல்லிக்காட்டி அல்லது வேற நல்ல காரியங்களை சொல்லிக்காட்டி சொல்லல சொன்னாங்க. அவங்கள்ட்ட 5 தன்மைகள் இருக்குது, சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட தன்மைகள், உம்மத்தோட சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட 5 தன்மைகள் இருக்குது. அதனால அல்லாஹ் அவங்களை இழிவுபடுத்த மாட்டான். சொன்னா முதலாவது இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றீங்க, குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றீங்க. என்ன சொன்னாங்க, வதஹ்மிலுல் கல், கஷ்டவாளுடைய கஷ்டங்களை சுமக்கொள்றீங்க. அந்த காலத்துல ஒரு முறை உள்ளது, அதாவது அவங்களோட கோத்துடங்கள்ல கூட்டங்கள்ல ஊர்கள்ல யாராவது குற்றம் செஞ்சு அதற்குரிய தெந்த பரிகாரங்கள் குற்ற பரிகாரங்கள் தியத்துகள் கொடுக்க வேண்டியிருந்தால் அல்லது யாராவது கடன் எடுத்து மாட்டிக்கொண்டிருந்தால் அவைகளை குடும்பங்கள் சேர்ந்து நிறைவேற்றி வைப்பாங்க, ஊர் மக்கள் சேர்ந்து நிறைவேற்றி வைப்பாங்க. இஸ்லாத்தும் விளையாட்டப்பட்டிருக்குது. அப்படியாப்பட்ட கட்டங்களை நீங்களும் உதவி செஞ்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அப்படி ஒரு பண்பு இருந்தது. மூணாவது சொன்னாங்க, இல்லாதவர்களுக்கு எளியவருடைய உள்ளத்தை வெள்ளக்கூடிய அமைப்பு நடந்து கொள்வீங்க, ஏழை எளியவருக்கு உதவி செய்வீங்க. நாலா சொன்னாங்க, வத்துக்குரிய வைஃப்
விருந்தாளிகளுக்கு நல்ல முறையில விருந்தளிப்பீங்க, நல்ல முறையில் விருந்தாளியை கவனிப்பீங்க. அந்த கதீஜா சமூக சேவைகள், சமூக நலவுகள், சமூகத்துக்கு அவ்வப்போது தேவைகள் நீங்க ஒரு பங்கு வந்து சமூக சேவைகள் ஆகிப்பீங்க. சுருங்க கூறுவாக இருந்தால் நீங்க சமூக பணிகளில் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நீங்க ஒரு சமூக சேவையாளர். அதனால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு கேவலம் வரமாட்டாது. என்ன அன்னை கதீஜா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகிறதுக்கு முன்னாலே சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவைகளை சொல்லி காட்டி செல்லாங்க. அல்லாஹ் அவங்களே வீணாக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக முன்னால சிறு பிராயத்திலே வாலிப வயதின் ஒரு முக்கியமான பண்பு தான் சமூகத்தில் நலவை நாடினாங்க, சமூக பணிகளை தன்னை ஈடுபடுத்தினாங்க, சமூக சேவைகளில் கலந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபரா இருக்கக்கூடிய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களுக்கு 20 வயசு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க ஹிஜ்ரத் செய்ய முன்னால 33 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா அவங்களுக்கு 20 வயசாகி கொண்டிருந்த ஹைஃபுல் ஃபுதூல் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு நீங்க ஒரு சம்பவம் இருக்குமா சொல்றேன். என்ன சம்பவம்டா, மக்காவுக்கு ஒரு மனிதர் வெளி பகுதியில் வெளியூர்லேருந்து மக்கள் வாராரு. அவருடைய வியாபார பொருட்களை விற்று வாராரு. அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர் வாயில் அமர்வின ஆசிரியர் ஆசிரியர் வாயில் செல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் பலசாலியா இருந்தாரு குறைஷிகள்ல. அவர் என்ன செஞ்சாரு, அந்த பொருட்களை வாங்க மாதிரி பொருட்களை எடுத்து சல்லியை கொடுக்காம போயிட்டாரு, அநியாயம் செஞ்சுட்டாரு. இந்த மனிதர் பார்த்தாரு, எனக்கு அநியாயம் நடந்தது, மக்கள் வந்து முறையிட்டாங்க, சிலவங்க கணக்கெடுக்கவே இல்லை. ஆனாலும் சில மனிதர்கள் யோசிச்சாங்க, இது ஒரு அநியாயம் தானே, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பார்க்கணும் என்று சில மனிதர்கள் ஒன்று சேர்ந்து இதை ஒரு முயற்சி செஞ்சாங்க. அப்துல்லா சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வீட்டுல ஒன்று சேர்ந்து ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. என்ன கமிட்டினா, ரத்துல் வாலிம் வனுஸ்ரத்துல் மத்லூம் என்ற தலைப்புல அநியாயக்காரர்களை தடுத்து அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது. எல்லாரும் ஒரே கரமாக இணைந்தார்கள். நாங்கள் இப்படியாப்பட்ட எங்களை ஊழல்ல அது மக்கா வாசியோ மக்கள் வெளியுள்ள மக்களோ வந்து அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் அவர்கள் அநியாயங்களை தடுத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்று கரம் போட்டார்கள். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த அமைப்பில் அந்த சபையில் இருந்தார்கள். அந்த கமிட்டியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இந்த சம்பவம் என்ன சொல்ல வர என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனந்த பின்னால நுபுவத் கிடைச்சது பின்னால சொல்லிக்காட்டார்கள், வலகத் ஷஹீது ஃபீ தார் அப்துல்லாஹ் இப்னு ஜுதான் ஹைமன். நான் சின்ன வயசுல வாலிபனாக இருக்கிற ஸல்லல்லாஹு 20 வயசு திருமணம் கூட முடிச்சிருக்க அந்த காலகட்டத்தில் சொல்வார்கள், நான் இப்படி ஒரு உடன்படிக்கையில ஒரு சத்தியத்திரமான ஒரு உடன்படிக்கையில நான் கலந்து கொண்டேன். அது எனக்கு எவ்வளவு விருப்பம் வேண்டா, அந்த சமூக சேவையில கலந்து கொண்டு எவ்வளவு விருப்பம் வேண்டா. மா அஹிப்பு அன்னலிபி மின் ஹுமரின் நஅம். அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு பொறுமையான ஒரு வாகனத்தை ஒப்பிடுவாங்க, சிவப்பு ஒட்டகங்கள். இந்த காலத்துல பென்ஸ் காரு, அதே போல கேடிஎச் வேன், ஏதாவது பொறுமையான ஒரு வாகனத்தை ஒப்பிடுது மாதிரி அந்த காலத்துல சிவப்பு ஒட்டகம் தருவாங்க, ஒப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு ஒட்டகம் என்று எனக்கு கிடைத்ததை விட அந்த சோசியல் சேவைஸ்ல நான் ஈடுபடுவது எனக்கு மிக விருப்பமாக இருந்தது. எனக்கு அதுல மிச்சம் விருப்பம். அது இதை விடதாக சிறந்தது. சொல்லிட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாம் கிடைச்சது அப்படியே ஆயிட்டேன். இப்பதான் அந்த அமைப்புக்கு அந்த கமிட்டிக்கு என்னை கூப்பிடப்பட்டாலும் நான் அந்த கமிட்டியில சேர்ந்து கொள்வேன். நபியாக ஆனது பின்னாலே கண்ணியமானவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னாலேயே சிறு பிராயத்திலேயே 20 வயசு வாலிபராகக்கூடிய காலத்திலே சமூக சேவைகள் தன்னை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த அவற்றில் ஒரு முக்கியமான ஒரு ஒன்றுதான் சமூகத்துக்கு சேவை செய்வது, சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்துவது. கண்ணியமானவர்களே, நாங்களும் எங்களையால எங்களுடைய இபாதத்துகள் எங்களுடைய காரியங்களோட சமூக சேவைகள் தன்னை ஈடுபடுத்தணும். இது நான் நிறைய பேர் நினைக்கிறோம் என்றா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டு, எனக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் வைத்துக் கொண்டு இருக்குது, எனக்கு நல்ல ஒரு மனைவி கிடைச்சிக்குது, அல்ல அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எனக்கு நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க ஓதி கொண்டு படிச்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்க நிலைமைக்கு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எந்த வாழ்க்கை நல்லா வைத்துக் கொண்டிருக்குது. கண்ணியமானவர்களே, இது சுயநலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயநலவாதி அளிக்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுநலவாதியாக இருந்தார்கள். அல்லது நாங்க தீனுடைய இன்னின்ன காரியங்களை வச்சு இதுதான் தீன் என்று நினைப்படுகிறோம். நம்ம தீன் என்பது ஒரு மரத்தை போல. ஒருத்தர் மரத்துடைய இலையை பிடிச்சிருந்தாரு, இதுதான் மரம் அண்டு. ஒருத்தர் மரத்துடைய கொப்பை பிடிச்சிருந்தாரு, இதுதான் மரம் அண்டு. ஒருத்தர் மரத்துடைய கண்ணியை பிடிச்சிருந்தாரு, இதுதான் மரம் அண்டு. ஒருத்தர் மரத்துடைய வேலை பிடிச்சிருந்தாரு, இதுதான் மரம் அண்டு. இது போல நண்பர்களே, தீன் என்பதும் ஒரு மரத்தை போல. இன்றைக்கு சிலர்கள் தீனுடைய ஒரு பகுதியை
இபாதத்துக்களை, தொழுகைகள், zikr, ஸலவாத்துகள், என்ன குர்ஆன் திலாவத்துகள், இப்படி தனிப்பட்ட இபாதத்துக்களை பிடிச்சவங்க சொல்றோம் நாங்க இதுதான் தீன் என்று. இன்னும் சிலர்கள் தாவத்தை பிடிச்சவங்க சொல்றோம் இதுதான் தீன் என்று. இன்னும் சிலர்கள் தாலீம் மக்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பதை இதை சொல்றோம் இதுதான் தீன் என்று. இன்னும் சிலர்கள் குடும்பத்தை நல்லா கவனிக்கிறது, நல்ல முறையில் ஹலாலான தொழில் செய்து தீன் தானே, அதனால அதை நல்ல முறை செஞ்சு கொண்டு இதுதான் தீனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்ம இதெல்லாம் தீன் தான். ஆனால் தீன் ஒரு மேல் முக்கியமான ஒரு பகுதி தான் ஹிதுமத். ஹிதுமத்துல் முஸ்லிமீன், சமூக சேவை. அல் ஹிதுமாத்துல் முஜ்தமஇய்யா, சமூக சேவைகளிலே இது தீனுடைய ஒரு முக்கியமான பகுதி. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், தீன் என்றால் என்ன விளக்கப்பட்டுக் கொண்டு சொன்னார்கள், அத்தீன் வன் நஸீஹா. தீன் என்றால் நசீஹத். நசீஹத் என்ற நான் சொல்லுமா நசீஹத்தில் அர்த்தம் அல்ல. நசீஹத் நாங்கள் சொல்றோம் ஏதாவது நசீஹத் செய்யுங்க, புத்திமை சொல்லுங்க, பயான் பண்ணுங்க. புத்திமை சொல்றது பயான் சொல்றதுல நசீஹத். நசீஹத்துக்கு ஒருமாக சொல்லுவதாக அர்த்தம் என்றால் ஈசாருல் கைரி லில் கைர், இராதத்துல் கைரி லில் கைர், பிறருக்கு நலவை நாடுதல், பிறருக்கு நலவை உண்டாக்குதல், இதுதான் நசீஹத். எங்களால பிறருக்கு நலவை உண்டாகுகிறே, எங்களால பிறருக்கு நலவை நாம் உண்டாக்குவது, இது தீனுடைய ஒரு முக்கியமான பகுதியை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டினார்கள், எங்களால எவ்வளவு பிரயோஜனம் மக்களுக்கு நடத்த எங்கட செல்வங்கள், எங்கட அறிவு ஆற்றல்கள், எங்களுக்கு வளங்களிலே இது மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறணும், மக்கள் பிரயோஜனம் உள்ளதாக மாறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைருன் நாஸ், மக்கள்ல சிறந்தவர்கள். சில விவாதத்துல பேசப்பட்டிருக்க அஹப்புன் நாஸ் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடியார்கள்ல மக்கள்ல நீங்க அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதர் யார் தெரியுமா? அன்ஃபஅஹும் லின்னாஸ், எவர்களால சமூகத்துக்கு மக்களுக்கு மிச்சம் பிரயோஜனம் நடக்குதோ இவர் தான் மக்கள்ல மிக சிறந்தவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அடியார்கள் சொன்னார்கள். அது நண்பர்களே, எங்களுக்கு சந்திக்கக்கூடிய அல்லாஹ் அறிவு ஆற்றல்கள், இல்மு, எங்களுடைய சொத்து செல்வங்கள், எங்களுடைய வசதி வாய்ப்புகள், எங்களுடைய செல்வங்கள், நண்பர்களை எங்களுக்கு கூடிய கால நேரங்கள், எங்களுக்கு உடல் வலிமைகள், எங்களுக்கு கூடிய வாய்ப்பு துடிப்புகள் சமூக நலவுக்காக வேண்டி, சமூக சேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுவோமாக இருந்தால் நாங்களும் மக்கள்ல சிறந்தவர்களா மாறுவோம், அல்லாஹ் மிக விருப்பமான அடியார்களா மாறுவோம். கண்ணியமானவர்களே, எங்கட நேரங்கள், எங்கட காலங்கள், எங்கட முயற்சிகள், எங்கட பேச்சுகள், எங்கட பணங்கள் ஏதோ சமூகத்தில் நலவுக்கு காரண கருத்துக்கள் அமையணும். எங்கட பேச்சுகள், எங்கட முயற்சிகள் ஒரு போல் நல்லா பாதுகாக்கணும். சமூகத்துல பாவங்கள் உண்டாகிறதுக்கு, நல்ல விடயங்கள் தடையாக இருக்கக்கூடாது. எவ்வளவு எங்களால் எங்கட முயற்சிகள், எங்கட நல்ல காரியங்கள நேரங்கள், எங்கட பணங்கள், அதற்கு சொத்துக்கள், செல்வங்கள், செல்வாக்கள் என்பவர்களே, இதெல்லாம் எங்களுடைய சமூகத்துக்காக வேண்டி, எங்கள் உம்மத்துக்காக வேண்டி, சமூக நலனுக்காக பாதிக்கப்படணும். எங்களால் நலவுகள் உருவாக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல என்ன ஹாதல் கைர் லக ஜாயின், இந்த தீன் இருக்குது, இந்த நலவுகள் நிறைந்த தீன் இருக்குது, இது ஒரு பல பொக்கிஷங்களை கொண்டது, பல ஸ்டோர்ஸ் இருக்குது. அது ஒரு ஸ்டோருக்கும் ஒரு கீ இருக்குது. வலிதில்கல் ஹதாய் மஃபாதிஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஸ்டோருக்கும் ஒரு கீ இருக்குது, அது திறப்பு இருக்குது, அது திறந்து தான் போகணும். தொடர்ந்து ஃபத்துவா லிஅப்தின் ஜஅல அல்லாஹ் மிஃப்தாஹன் லில் கைர் வ மிஅலாகன் லில் வஸார், ஒரு அடியான் இருக்கிறான், அந்த அடியான் அல்லாஹ் நலவுக்கு காரணியா ஆக்குகிறான். அவரின் மூலமாக சமூகத்துல நலவு உண்டாகுது, நடக்கக்கூடிய நலவுகள் அவரின் மூலமாக தூண்டப்படுது, பாதுகாக்கப்படுது, இன்னும் வளர்ச்சி உண்டாகுது. அவருடைய பேச்சு, அவருடைய முயற்சி, அவருடைய ஆலோசனைகள், அவருடைய வழிகாட்டல்கள், அவருடைய பணம், அவருடைய கால நேரங்கள், அவருடைய உடம்பு சக்தி வலிமைகள், அவருடைய வாழ்வு துடிப்புகள் சமூகத்துடைய நலவுக்காக வேண்டி பாதிக்கப்பட்டது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் சுகம் உண்டாதாக, ஊரில் கூடிய சமூகத்தில் கூடிய பாவங்கள், அட்டூழியங்கள், மோசமான காரியங்கள் இல்லாமல் அவருக்கு காரணமாக ஆகிறான், இல்லாமல் அவருக்கு அல்லாஹ் இதர காரணமாக ஆகிறான். இப்படிப்பட்ட மனிதனுக்கு சுகம் உண்டாவதாக, அவருடைய வாழ்க்கை ஒளிமயமாகட்டும், அவருடைய வாழ்க்கை பரக்கத்தானதாகட்டும். முதல்ல கை வச்சாலும் நல்லா பரக்கத்தை உண்டாகட்டும். தூபா அந்த வார்த்தைகள் மக்கள் வழங்கப்பட்டிருக்கான். இந்த எல்லா அர்த்தம் அல்ல பாதுகாப்பு மாட்டும் அவரை மடிய நினைக்கிறான். அவன் எப்படியாப்பட்ட வேண்டாம், உலகத்துல ஊர்ல அந்த மூல முடக்குல பாவங்கள் நடக்கிறதுக்கு, இல்லாத பொல்லாத விதத்துக்கள், இல்லாத பொல்லாத கலாச்சாரங்களை, மோசமான வெறுக்கக்கூடிய கலாச்சாரங்களை உருவாக்கத்துக்கு காரணம் இவர். பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாரு. அவருடைய மொட்டை மாடிய மகனுடைய நண்பர்கள் பாவத்திற்காக வேண்டி, தொழுகை இல்லாம நேரங்களை வீணாக்கிறதுக்காக வேண்டி, பிரபலாவுடைய காலங்கள்ல இரவுகளை மண்ணாக்கிறதுக்காக வேண்டி இடம் கொடுக்கிறாரு, பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாரு. வெறும் மூலமாக பாவம் திறக்கப்படுது. மிஃப்தாஹன் லிஷ்ஷர்,
இப்படிப்பட்ட ஒரு அடியான். இதை விட மோசம் ஊர்ல உலகத்துல நலவுகள் நடக்குது, இந்த நலவுகள் நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிறாரு. நல்லவன் செய்யப்பாத்த இவருடைய பேச்சு, இவருடைய ஏச்சி, இவருடைய நக்கல், இவருடைய கீழ்கள், இவருடைய கண் சிமிட்டு அல்லா பாதுகாக்கோலம். இவருடைய பேச்சால, இவருடைய ஏச்சால, இவருடைய சத்தத்தால, இவருடைய பலையால மக்கள் நலவு செய்ய வந்தாலும் பின்னுக்கு ஆகுறாங்க பயந்து. எப்படியாப்பட்டவனுக்கு வழி உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், அவன் எதிரில கை வச்சாலும் நஷ்டம் உண்டாகட்டும். முஸ்லிம் சொல்லாசம் இறக்குமுறை சொல்லாசலம் அபியாசினான். கண்ணியமானவர்களே, அதனால எங்களால ஒருபோதும் சமூக தரக்கூடிய நலவுகளுக்கு தடையாக விடக்கூடாது. என்னோட பேச்சுகள், என்னோட முயற்சிகள், என்னோட ஏச்சுகள், என்னோட கண் சிவப்பு கூட ஒருபோதும் நடக்கக்கூடிய நலவுகளுக்கு, ஈக்கக்கூடிய நலவுகளுக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதுக்கு மாற்றமாக எங்களோட முயற்சிகள், எங்களோட நேரங்கள், எங்களோட பேச்சுகள், எங்களோட ஆலோசனை, எங்களோட வழிகாட்டல்கள் சமூகத்துக்கு நல்லதை உருவாக்குறதுக்கு, நல்லவைகளுக்கு காரண கருத்துகளாக நாங்கள் ஆகணும். நம்ம துவா பெறுவோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாண்டா, சமூகத்துக்கு சேவை செய்யறது அது எங்கட பொறுப்பு அல்ல. சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு அது ஓரமாக்கள் இருக்கிறாங்க, அது ஓரமா சபை இருக்குது, ஜெமியத் ஓரமா இருக்குது, அல்லது அந்த நிர்வாகம் இருக்குது, பள்ளி நிர்வாகம் இருக்குது, மஸ்ஜித் நிர்வாகம் இருக்குது, அந்த கமிட்டி இருக்குது, இந்த அமைப்பு இருக்குது, அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. நாங்க ஒவ்வொருத்தரையும் சாற்றுவோம். மாமா தானே பொறுப்பு வந்து இது பாக்குறது இல்லையா, பள்ளி பாக்குறது இல்லையா, பள்ளி நிர்வாகம் பாக்குறீங்க இல்லையா? அன்பானவர்களே, சிலவங்க நினைக்கிறாங்க நாங்க பொறுப்பா இந்த காலத்துல, நாங்க இந்த காலத்துல செஞ்சோம், இருக்கும் வரைக்கும் செய்வோம், வந்தா செய்வோம். இங்க இல்ல, பொதுவாக நான் சொல்றேன், பொதுவாக ஒரு பேச்சு தான் இது. சில இடங்கள் சொல்லுவாங்க நாங்க வந்தா செய்வோம், எங்களுக்கு கண்டு பாருங்க, நாங்க சமூகத்தில் சேவை செய்வோம். அன்பானவர்களே, இப்படி நாங்க என்னென்ன செல்வோம்டா, செல்லாம சொல்றோம் என்னண்டா, யா அல்லாஹ் நீ தந்த பொறுப்பு போதா, மக்களுடைய நியமனத்தை எனக்கு தேவை. நிர்வாகமோ அல்லது அமைப்புகளோ, கமிட்டிகளோ, அல்லது வேற சங்கங்களோ, அம்மாக்களோ, இதெல்லாம் மக்களுடைய நியமனம். அது இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு போகலாம். யாரு ஒரு நாள் மக்கள் என்றது இன்றைக்கு கண்ணியப்படுத்துவாங்க, நாளைக்கு இழிவுபடுத்துவாங்க, போடுவாங்க, எழுதுவாங்க. சொன்னாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி, உங்களோட பொறுப்பத்தை கீழப்பட்டே ஆகுவீங்க. தப்பே தான். அல்லாஹ் பொறுப்பு தந்துட்டான் பாத்திரங்களே. மக்களுடைய நியமனத்தை இவ்வளவு பெருசு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரு. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பணக்காரர் இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, பாமரமாக இருந்தாலும் சரி, அவருக்கு நேரம் வைக்குதா, உடல் வலிமை வைக்குதா, அதை வச்சு சமூகத்துக்கு சேவை செய்வது அவருக்கு பொறுப்பு. அவருக்கு பணம் வைக்குதா, சொத்து செல்வம் வைக்குதா, அது அவருக்கு பொறுப்பு. அவருடைய அறிவு எய்மி வைக்குது, அவருடைய பொறுப்பு சமூகத்துக்கு சேவை செய்யுது, சமூகத்தை வழிநடத்துது, சமூகத்தை பாதுகாக்குது. அதனால எங்களையால எவ்வளவோ இயலுமோ, எவ்வளவு செய்யலுமோ, எங்களுக்கு எல்லாம் என்னதான் கண்டிக்கிறானோ, அல்ல யாருக்கும் எதையும் தரலாம் இல்லை, ஏன்னா ஒன்றில் இல்லையா இன்னொன்று எல்லாம் வச்சுப்பாங்க. அல்ல சொத்து செல்வம் இல்லையா, கால் நேரத்தை வச்சுப்பாங்க, எங்களுக்கு கால் நேரம் இருக்குது. அது சொத்து செல்வம் இல்லையா, சிலவங்களுக்கு ஊருடைய சமூகத்துடைய நிலைமைகளை தெரியும், சிலவங்க அனுபவம் இருக்குது, சிலவங்க அறிவு ஆற்றல் இருக்குது. நம்மதல்ல யாருக்கா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தந்தராகிறான். இவைகளை கொண்டு சமூகத்துக்கு சேவை செய்ய எங்களோட கடமை. இருந்தாலும் சிலர்களுக்கு ஆசைக்குத்தான், ஆனாலும் பயம். என்ன பயம் தெரியுமா? மக்களோட குறைய கேட்க வரும், மக்களோட பேச்சை கேட்க வரும், ஈக்கி நல்ல பேரும் இல்லா போயிட்டு கெட்ட பேர் வரும். கண்ணியமானவர்களே, கடல்ல குளிக்க போயிட்டு அலை நிக்க காடும் குளிக்க மாட்டேன்னா குளிக்கலாம், என்ன அலை நிக்காது. இது மாதிரி சமூகத்தில் நாம் ஈடுபடுறதாக இருந்தால் சமூகத்துல பேச்ச கேட்கத்தான் ஓடும். சமூக மக்கள் அப்படித்தான் பேசுவாங்க, ஏசுவாங்க. அன்பாந்தவர்களே, ஏச்ச கேட்டு செய்வது செய்யாமல் அல்ல, சமூக சேவை செய்யக்கூடிய சமூக சேவையாளர்கள் கவனிக்க முக்கியமான இரண்டாவது சரியத்துடைய முறையை பேணும். இந்த ரெண்டும் இந்த காலங்களில் குறைஞ்ச உண்டு. என்ன? மக்கள் பாராட்டனோ, புகழ்ந்தோ, இழந்தோ, மக்கள்கிட்ட நலவு சொன்னாலும் சரி, கெட்டு சொன்னாலும் சரி, அல்லாஹுடைய திருப்தி தேவை, அல்லாஹுடைய பொருத்தம் தேவைன்னு செய்யுது. மக்கள் பாராட்டினா செய்வது, மக்கள் ஏசினா ஒப்புவது. இதுவும் இஹ்லாஸுக்கு மாற்றம் தான். முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது சரியத்தை பேணணும். இன்னைக்கு நிறைய இடங்கள சமூகங்கள் சேவைகள், சமூக பணிகள் சரி, சரியத்தை மண்ணாக்குறாங்க, மார்க்கத்தை பின்பற்றாங்க இல்ல, தெரிஞ்ச பாக்குறாங்க இல்ல, உலமாக்கள கருத்தை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல. சில அமைப்புகள், சில கமிட்டிகள்ல உலமாக்களை எடுக்கிறாங்க, கிட்ட வாக்குறாங்க இல்ல. நீங்க வந்து மார்க்கம் பேசுறீங்க, நீங்க வந்து சட்டம் சொல்றீங்க, எங்களுக்கு உலமாக்கள் இடத்தை வச்சுக்கிறாங்க. உலமாக்கள் அவங்களோட கடமை இல்ல, இன்னும் திருத்தி கொடுக்குது, சரியா என்ன சரியா சொல்லணும். அவங்க செல்லாட்டி அவங்க தான் குற்றவாளிகள்.
அதனால உலமாக்கள் மார்க்கம் சொல்லிதான் வச்சுக்கிறாங்க. கனிமனால மார்க்கத்தை பேணி இஹ்லாஸோட செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய கபறுகளை நிரந்தரமானதாக்கிடுவான். கபறுகளுக்கு நிரந்தரமான நன்மை என்ற பொருள் செய்வான். எங்க மௌத்துக்கு பின்னாலேயே நாங்க இன்பமான கபர்ல வாழ்வோம். எங்களை எப்போ திறக்கப்பட்டு இருக்கும், நிரந்தரமான கபர் வந்து கொண்டே இருக்கும். சமூகத்துல சேவை செஞ்சு நாங்கள் மௌத்தாகி விடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனா, யாரு இஸ்லாத்துல ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கிட்டு போறாரு, நல்ல ஒரு காரியத்தை உருவாக்கிட்டு போறாரு, சமூகத்துக்கு நல்ல விஷயத்தை காட்டிட்டு போறாரு, அவரால் நல்ல ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டிருக்கு சமூகத்துல, அவர் மூத்தாயிட்டாரு. அவரை ஈக்கக்கூடிய காலத்துல செஞ்ச நன்மையும் அதுக்கு பின்னால் அந்த நலவை யாரெல்லாம் செய்யாமலுக்கு அவத்தால் வரக்காட்டி அந்த எல்லா நன்மையும் அவருக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறார். இதுக்கு மாற்றம் ஒருத்தர் பாவத்தை செஞ்சாரு, பாவத்தை வழிகாட்டினாரு, பாவத்தை உருவாக்கினாரு, பாவத்தை அவங்க இப்படி செஞ்சு நல்ல ஐடியா கொடுத்தாரு, பாவத்துக்கு இடம் கொடுத்தாரு. இல்லை இவர் மூத்தாயிட்டாலும் பரவாயில்லை, அவருடைய கபருக்கும் பாவம் வைத்துக் கொண்டே நல்லா பாதுகாக்கணும். அதனால கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க மௌத்துக்கு முன்னால சமூகத்துக்கு சேவை செஞ்சு, சமூகத்துக்கு நலவு செஞ்சு, ஊர்கள்ல அவ்வப்போது ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு காலங்களில் வித்தியாசப்படலாம். ஊர்கள்ல, நாடுகள்ல, இடங்கள்ல அந்தந்த தேவைகள், என்னென்ன தேவைகள் சமூகத்தில் இருக்குதோ அந்த சேவைகள்ல நாங்க எங்களை ஈடுபடுத்தி சமூகத்துல சேவைகள் செய்வமாக இருந்தால் எங்களுடைய கபருக்கும் வந்து கொண்டே. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமானது. கண்ணியமானவர்களே, அவர்களுடைய சித்திகளை எல்லாம் அவர்களை பார்க்கலாம். அது உமர் இப்னு கத்தாப் எல்லாம் இருக்கலாம். இவங்கள உலகத்துல வெறுமனே வாழ்ந்தாங்க போனாங்க இல்ல, வாழ்ந்தாங்க. வாழக்கூடிய காலத்துல உருவாக்கக்கூடியவர்கள் உருவாக்கிட்டு போனார்கள், உருவாக்கக்கூடியவர்கள் உருவாக்கிட்டு போனார்கள். அது அவருடைய பிரசித்திகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மறுநாள் அடுத்த நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாளையே 6 பேர் இஸ்லாத்தை கூட சேர்த்துதான் போனாங்க. அடுத்த நாளே 6 பேர் இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். அது மாதிரி ஹத்தாப் எல்லாம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த குர்ஆன்கள் ஒன்று சேர்க்கப்பட்டது. அவனோட கவலை பர்தாவுடைய அமைப்பு உருவானது, மதுபானம் முழுமையாக ஹராமாக்கப்பட்டது. இந்த நன்மை யார்ட்ட கபர் வைத்துக் கொண்டிருக்கு. அது மாதிரி ஹத்தாப் எல்லாம் கபர் வைத்துக் கொண்டு தான் இருக்குது. அது உஸ்மான் இப்னு அஃபான் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நேர் வாலிபமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் மக்காலிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. நீங்க ஒரு சம்பவம் இருக்குமா சொல்லி ஹிஜ்ரத் போறாங்க. மதீனாவுக்கு போனா அந்த மக்காலியுடைய மக்கள் மதீனத்துக்கு தண்ணி குடிபடல. நீங்க ஜம்ஸம் தண்ணி குடிச்சு பழகினவங்க, அப்படித்தான் நல்லதுக்கு பழகினா அதுக்கு அதை விட மோசமானதுக்கு பழக்கமாகாது. உங்களுக்கு பரவாயில்ல. ஆனா ஒரு கிணறு இருந்தது, வீடு ரூமா செல்லக்கூடிய ஒரு யஹூதியுடைய கிணறு. அந்த கிணத்துல தண்ணினா நல்ல தண்ணி, மதுரமான தண்ணி, நல்ல குடிக்கமான தண்ணி. சஹாபாக்கள் பார்த்தாங்க, அந்த கிணறுக்கு போனா அவன் விற்கிறான் தண்ணியை, அதுவும் விலையை கூட்டி விற்கிறான். அது சில நேரங்களில் போனா, முஸ்லிம்கள் போகக்கூடிய நேரங்கள்ல போனா அவன் கூட்டிட்டு பேசிட்டான், துரோகம் செய்தான். யஹூதினால துறங்கிட்டானே, அவன் யஹூதி துரோகம் செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முறையிட்டாங்க, யாரும் சொல்லலாம் தண்ணிக்கு கஷ்டமாயிருக்குது, குடிக்கிறதுக்கு மேல எங்கட பயிர்களுக்கு மூச்சு குறைய கஷ்டமாயிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதி பேசி பார்த்தான், நீ இந்த தண்ணியை இந்த கிணத்தை குடுக்கிறாயா, முஸ்லிம்கள் வக்ஃப் செய்தாயா, உனக்கு அல்லாஹ் தருவான்னு. அவன் மறுத்துட்டான். அவன் யஹூதி தருவானா? அவன் மறுத்து எனக்கு தெரியல, எனக்கு ஈக்குது மட்டும்தான், இந்த வருமானமே இதுதான் நீக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு கொடுத்தாங்க, யாரு அந்த ரூமாவுடைய கிணற ரூமாவை வாங்கி யார் முஸ்லிம்கள் வக்ஃப் செய்தாங்களோ அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒரு ஊற்றையே கொடுப்பான். இதை விட சிறந்த ஒரு ஊற்றெல்லாம் கொடுப்பான் சுவர்க்கத்துல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு செய்தாங்க. இது உஸ்மான் ரலியல்லாஹு காது கேட்குது. உஸ்மான் ஓடி போறாங்க யஹூதிட்ட, இந்த கிணறு என்ன வித்துடு. சின்ன யஹூதி விற்க மாட்டேன் ஆரம்பத்துல மறுத்தான். திரும்ப கேட்டாங்க, வித்து எனக்கு தேவை இருக்குது. அவன் சின்ன அப்ப இது அரைவாசி விற்கிறேன். அரைவாசி விற்க எப்படி? ஒரு நாளைக்கு எனக்கு, ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு கட்டம் வந்துட்டு. யஹூதி ஒரு நாளைக்கு அவன் தண்ணி விட்டு கொண்டிருக்கிறாரு. அது உஸ்மான் இருந்தாங்க, அவனுடைய ரேட் அப்படியே முஸ்லீம்களுக்கு ஹதியாவா கொடுத்தாங்க, வக்ஃப் செஞ்சாங்க. நீங்க முஸ்லீம்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போங்க, தாராளமா மக்கள் வந்து எடுத்துட்டு போங்க. எல்லா மக்களும் முஸ்லீம் எல்லாம் வந்து அது உஸ்மான் இல்லாவுடைய நாள்ல வந்து 2 நாளைக்கு தண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு நஷ்டம் ஏற்படுது. சில ரிவாயத்துக்கள் சில கிதாபுகள் செய்யப்பட்டிருக்குது. 12,000 திருவந்து உஸ்மான் இல்லாம ஆரம்பத்துல வாங்கினாங்க. என்ன சில கிதாபுகள்ல 30,000 திருவந்து உஸ்மான் இல்ல அந்த கிணறை வாங்கி வக்ஃப் செஞ்சாங்க. மற்ற பகுதியிலையும் வாங்கிக்கோ உஸ்மான் எல்லாம் 8,000 திருவத்துக்கு கொடுத்து வாங்கி அதை முஸ்லிம்களுக்கே பூர்த்தியாக வக்ஃப் செஞ்சுட்டான். செய்யப்பட்டு அந்த கிணறு மட்டுமல்ல கிணறோடு சேர்ந்து இந்த அந்த தோட்டத்தையும் சேர்ந்து வாங்கி வக்ஃப் செஞ்சாங்க. அந்த இடத்துல சில ஈச்சமர மரங்கள் இருந்தது. அது முஸ்லிம்களை வக்ஃப் செய்யப்பட்ட அந்த நாள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி அவங்க வக்ஃப் செஞ்சாங்க. அதை கெடுத்து இப்ப பெரிய தோட்டமா ஆகி இப்ப இன்று 1550 மரங்கள், ஈச்சப்பல மரங்கள் அதுல உருவாக்கப்பட்ட அதன் மூலமாக வருமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு வருமானங்கள் இன்று வரை வந்து 1400 வருடங்கள் தாண்டியும்
அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், அதாவது தண்ணிகள் சப்ளை பண்ணக்கூடிய அந்த வருமானங்கள், அந்த தண்ணிகள் பொருள் அடிக்கப்படுகிறது. இதனுடைய வருமானங்கள் எல்லாம் ஏழை எளியவர்களுக்கும் மஸ்ஜிது நபவிக்கும் கூட பரிமாறப்படுது. மஸ்ஜிதுடைய நிர்மாணத்துக்கு கூட அதிலிருந்து எடுக்கப்படுவதாக தற்காலத்துடைய அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. கனிமானவர்கள் என்ன சொல்ல வரோம் என்றால், ஒரு விலகு செஞ்ச ஒரு பகுதி அல்லாஹ் தாலா கொடுத்தாங்க, எவ்வளவு பெரிய பாக்குதெல்லாம் கொடுத்தாங்க. கியாமத் நாள் வரை அவங்களுடைய நபருக்கு வைத்துக் கொண்டே இருக்கும். சமூகத்துக்கு ஒரு அளவு செஞ்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, வைத்துக் கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்கள், ஆகவே நாங்களும் எங்களையால ஏழுமான எவ்வளவு செய்ய மண்பாதர்கள், விசேஷமாக எங்களை வாலிபர்கள் வாலிப காலங்கள்ல வெறுமனே ஜொலியாகவும் பண்ணாகவும் வாலிபம் தானே முடிச்சுட்டு முன்னால ஒன்றும் செய்யல, அதனால அப்படி இப்படி மக்கள் வாலிபம் ஒரு நல்ல சந்தர்ப்பம். சமூகத்துக்காக, சமூக நலவுகளுக்காக, சமூக நடக்கூடிய நல்ல காரியங்கள்ல நாங்க பரிந்து ஒழுவமாக இருந்தால் எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் ஒளிமயமானது ஆக்குவார். நாங்க திருமணம் முடிஞ்ச பின்னால் நாங்கள் திருமண வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமாக்குவான். எங்களை பிள்ளைக்கு குட்டி வந்ததுனால அந்த பிள்ளைகளை கண்ணியமான வைப்பான். எப்ப என்னோட வாலிபம் நல்லதாக அமையமாக இருந்தால் செஞ்சு பாருங்க, அனுபவிச்சு பார்ப்பீர்கள். கண்ணியமானதால வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதுகள் இருந்தாலும் சரி, ஆலிம்களோ உலமாக்களோ பாமர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ வசதி உள்ளவர்களோ வசதி இல்லாதவர்களோ எல்லாரும் அல்லா ஒவ்வொரு கட்டங்களை புரிஞ்சுக்கிறான். நாங்க எங்களைய சமூக சேவைகள்ல சமூக பணிகள்ல எங்களை ஈடுபடுத்தணும். இன்னைக்கு சொல்லுதாக இருந்தால் பல விஷயங்களுக்கு விசேஷமாக ஜக்காத்துடைய விஷயங்கள் இருக்குது. கூட்டு ஜக்காத்து அமைப்புகள் ஒவ்வொரு ஊர்களிலும் நடக்குது. அது லேசான ஒரு விஷயம் அல்ல. சல்லாசனம் காலத்திலிருந்து சல்லாசனம் வழிகாட்டையும் கூட்டு ஜக்காத்துடைய வழிமுறைய, சல்லாசனம் சஹாபாக்கள் சின்னதும் கூட்டு ஜக்காத்துடைய வழிமுறைய, கூட்டு ஜக்காத்தை லேசா செய்யக்கூடியதல்ல. அதுக்கு எவ்வளவு பெரிய பங்கு, எவ்வளவு பெரிய கஷ்டம். வரக்கூடியவருடைய சல்லிகளை கொடுத்துட்டு இருந்தா லேசியது, ஆனா கேட்டு வரக்கூடியவங்க அவங்க தகுதியானவங்களா இல்லையான்னு பார்க்கணும். எவ்வளவு பெரிய வேலை. நமக்கு சமூக சேவை நிறைய இருக்குது. எவ்வளவு சேவைகள் அவர்களுடைய ஜனாதாவுடைய கம்பெனிகள் உருவாக்கலாம். நல்ல நல்ல சபைகள், சிறுவர்கள் பார்க்க நல்ல நல்ல சபைகள். ஏதாவது பிரச்சனை வந்தா காலி கோர்ஸ்ல போறதில்ல, ஏதாவது பிரச்சனை வந்தா கோர்ஸுக்கு போறதில்ல. அது காணி பிரச்சனை என்ன குடும்ப பிரச்சனை சொல்லி அவர் சமூக சேவையில அமைக்க அவங்கள்ட்ட ஒரு ஆளுமைப்பாரு, ஒரு லோயரிப்பாரு, நல்லா படிச்சவங்க, அனுப்பசாலிகள், மக்களோட படக்கூடிய ஒரு கமிட்டி செஞ்சுப்பாங்க. ஏதாவது பிரச்சனை முதல்ல அவங்கள்ட்ட வைக்குது. அவங்களால சால்வ் பண்ணிடுமா? சால்வ் பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை. பொலிசுக்கு போக தேவையில்லை, கோர்ஸுக்கு போக தேவையில்லை, ஊராலே சால்வ் பண்ணியாச்சு. இப்படி ஒரு அமைப்பு ஒவ்வொரு அமைப்பும் செய்யலாம். அந்த குடும்பல கொள்ளைப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் வீட்டு திட்டங்கள். வீட்டு திட்டங்கள் இந்த கொள்கை வாக்கள் வன்பாளர்கள் எவ்வளவு கவலையான விஷயம். எவ்வளவு பேர் வீட்டுக்காக வேண்டி கஷ்டப்படுறார்கள். அவருடைய குடும்பத்துல வாப்பா சம்பாதிக்கிறார், மகனும் சம்பாதிக்கிறாரு, மருமகனும் சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் போதும் 60,000 கூலி. எவ்வளவு பேர் வீட்டுகள் இந்த கூலி வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சொந்த வீடு இல்லாம கூலி வீட்டுல அவதிப்படக்கூடிய இருக்கிறாங்க. அந்த கூலி வீடு இல்லாமல் ஆனாலே அவங்க பிறட்ட கையில தேவையில்லை, ஜக்காத் வீட்டு வீட்டு போன் கேட்க தேவையில்லை, அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நமக்கு 2 பேருக்கு ஈக்கியமான வீட்டுல 8 பேர் இருக்கிறாங்க. தூங்க வேலா ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறா, பொம்பளை புள்ள இருக்கிறா, அவ கூட விருப்பாக உருவாங்க. ஆனாலும் கவலை என்னடா, 50 பேர் ஈக்கியமான வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி லக்ஸரி வீடுகள்லையும் வாழக்கூடிய இருக்கிறாங்க. ஆனாலும் எங்க தலவந்தர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. மாசால சமூகத்தில் சேவை செய்யக்கூடிய செலவழிக்கக்கூடிய நட்படை முறையில வீடு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஈப்பாங்க. என்ன மன்மந்தர்களே, பல தனவந்தர்கள் இருக்கிறாங்க. ஆசை இருக்குது, சேவை செய்யணும் ஆசை இருக்குது. ஆனா இதை பொருட்படுத்தி நம்பிக்கையோட சமூகத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு தயாராகக்கூடிய ஆக்கள் இல்லை. இறங்கி வீட்டுல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆக்கள் இல்லை. அதனால கனிமானவர்களே, ஒவ்வொருவரும் எங்க வாலிபர்கள் உட்பட ஒவ்வொருத்தரும் மண்பாதல் எங்க சமூகங்கள் என்னென்ன தேவைகள் இருக்குது, சமூகம் என்ன செய்யலாம், சமூக நலவுகள் என்ன செய்யலாம். நான் இப்படியாப்பட்டவன் அப்படியாப்பட்டவன் பார்க்க தேவையில்லை. நான் முஸ்லீம் ஆகிக்கிறோம் தொழில்களை ஐக்கியத்தோட மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டு அல்லது எங்கட தனிப்பட்ட கமிட்டிகளோட நாங்க ஒவ்வொரு அமைப்புகளோ சமூகத்துடைய சேவைகளை செய்வோமாக இருந்தால் எங்களோட சமூகத்து நாளைக்கு மண்பாதல் ஒரு கண்ணியமான ஒரு சிறந்த ஈமான் இஸ்லாத்திலேயும் உறுதிமிக்கமான உலக விஷயங்களே கண்ணியமானவர்களாக வாழ்ந்து மரணக்கூடிய பாக்கியத்தை நாங்க கண்ணக்கூடாக பார்க்கலாம். எல்லாம் வல்லதான் நம்ம அனைவரையும் அப்படியே நல்ல சமூகமாக வாழ்ந்து மரணக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. யாருதான் எங்களோட முகத்துக்கு முன்னால நல்லது செய்யக்கூடிய மக்கள் ஆக்கிடுவாயாக. எங்களுக்கு நல்லதுக்கு காரண கருத்தை ஆக்கிடுவாயாக. யார் எங்கள் மூலமாக சமூகத்துக்கு நலவு உண்டாக்கிடுவாயாக. யாரெல்லாம் நல்ல விஷயங்களுக்கு காரண கருத்தையெல்லாம் எங்களை பாதிச்சிருவாயாக. யாரெல்லாம் ஈமான் இஸ்லாத்தையும் பாதுகாத்தறியாங்களா, முஸ்லீம்களை பாதுகாத்தறியாங்களா, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களா அங்கெல்லாம் முஸ்லீம்கள் அவசரமாக ஈடுபடுத்துகிறாயாக. யாரெல்லாம் கஸாவுடைய பலஸ்தீனுடைய பகுதி பாதுகாத்தறியாங்களா, அந்த முஸ்லீம்களை ஈடுபடுத்துகிறார்களா. யாரெல்லாம் அந்த யகூதிகள் யாரெல்லாம் நீ எப்ப போதுமானவன் யாரெல்லாம் அந்த அந்நியாளுக்காக நீயே போதுமானவன் யாரெல்லாம். யாரெல்லாம் எங்கள் நாட்டு முஸ்லீம்களையும் நாட்டு மக்களையும் யாரெல்லாம்
யா அல்லாஹ் பிற நாட்டு மக்கள் யா அல்லாஹ் அந்த யஹூதியுடைய கை யா அல்லாஹ் சூழ்ச்சியை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் இரக்கம் ரப்பி ரஹ்மான் எங்களை மூத்துக்கு நல்ல மூத்தாக்கு யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோட சிரித்தவர்களாக யா அல்லாஹ் சந்தோஷமாக எங்களை மூத்து யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.